வணக்கம் தமிழா. OnePlus வந்து சமீபத்தில் இந்த OnePlus 11 கொண்டு வந்தாங்க. அதோட விலை கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஒரு பட்ஜெட் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் வேணும்னு நினச்சிங்கன்னா இதோ இருக்கே OnePlus 11Rன்னு இதை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இன்றைக்கி நம்ம வந்து இந்த OnePlus 11R பற்றி பார்க்க போகிறோம். இது வந்து 2 வேரியண்ட்டில் வருது. 8GB RAM 128GB ஸ்டோரேஜ் வேரியண்ட் வந்து 40,000 ரூபா, 16GB 256GB ஸ்டோரேஜ் ஆப்ஷன் வந்து 45,000 ரூபா. ஸோ விலையை பொறுத்த வரைக்கும் பார்க்கும்போது ஒரு ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது ஒரு நல்ல ஒரு விலைக்கு வந்து இதை கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது எப்படி இருக்குங்கிறத இதோட கேமரா விமர்சனம் எல்லாமே வந்து இந்த பதிவு நம்ம பார்க்கலாம். ஸோ தொடர்ந்து இந்த வீடியோ முழுமையாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். கீப் சப்போர்ட்டிங், கீப் மோட்டிவேட்டிங். உள்ளே வந்து இப்போ நம்ம வந்து பாக்ஸை ஓப்பன் பண்ணி உள்ளே என்ன இருக்குன்னு பார்ப்போம். உள்ளே வந்து சாஃப்ட் பேக் கேஸ் வந்திருக்காங்க. இது வந்து பிளாக் கலரில் வருது. ஸோ என்னோட இந்த வேரியண்ட் வந்து பிளாக் கலர். ஸோ அதுக்கு மேட்சிங்காக பிளாக் பேக் கேஸ் வந்து இதில் தந்திருக்காங்க. யூசர் கைடு இருக்குது. இப்போ வந்து இந்த ஃபோனை வெளியே எடுக்கலாம். OnePlus 11R இது வந்து 2 கலரில் கொண்டு வந்திருக்காங்க. கேலக்டிக் சில்வர் மற்றும் இந்த சோனிக் பிளாக். இந்த சோனி பிளாக் வந்து பார்த்தீங்கன்னா மேட் ஃபினிஷில் கொண்டு வந்திருக்காங்க. ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் ஸ்மட்ஜஸ் எதுவும் வராது. பட் வந்து கொஞ்சம் கிளாஸியான எஃபெக்ட் வேணும்னு நினச்சிங்கன்னா அந்த கேலக்டிக் சில்வர் கலர் வேரியண்ட்டை நீங்கள் வாங்கலாம். சரி, டிசைன் பற்றி பார்ப்போம். அதுக்கு முன்னாடி பாக்ஸுக்குள்ளே வேரியண்ட் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 100 வாட்ஸ் சார்ஜர் தராங்க. அதுக்கான டைப் சி கேபிள் இருக்குது. இப்போ வந்து இந்த கேஸை போட்டு வந்து உங்களுக்கு காண்பிக்கிறேன். ஸோ இந்த கேஸ் போட்டால் வந்து ஃபோன் வந்து எப்படி இருக்குது. டிசைனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கேமரா மாடியூல் இந்த அமைப்பு வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா OnePlus 11ல் இருந்த அதே சேம் டிசைன் லாங்குவேஜ் வந்து இதில் கொண்டு வந்திருக்காங்க. அந்த கிளாஸி எஃபெக்ட் வந்து சைடில் கொஞ்சம் தான் இருக்குது. ஸோ மற்றபடி பாடி முழுவதும் ஒரு மேட் ஃபினிஷில் வருது. நல்ல ஒரு ஃபினிஷ் வந்து நல்ல ஒரு லுக், ப்ரீமியமான ஒரு ஃபினிஷ் வந்து உங்களுக்கு இதில் இருந்து தந்திருக்காங்க. பிளாக் கலர் வந்து ரொம்ப நல்லாவே இருக்குது. சைட்ஸ் வந்து ஸ்லைட்டாக கவுடாகி வருது. இது வந்து 8.7 mm திக்னஸ் மற்றும் 204 grams வெயிட்டில் இதை வந்து கொண்டு வந்திருக்காங்க. பின்பக்கம் வந்து கிளாஸ் தான். கார்னிங் கொரில்லா கிளாஸ் 5 ப்ரொடக்ஷனோடு இது வருது பின்பக்கம். ஸோ கையில் ஹோல்ட் பண்ணதுக்கெலாம் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் ஃபோன்னா பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது. ஃபினிஷ் எல்லாமே நல்லாவே பண்ணியிருக்காங்க. மேல் பக்கம் வந்து உங்களுக்கு வந்து நாய்ஸ் கேன்சலிங் மைக் இருக்குது. கூடுதலாக உங்களுக்கு வந்து ஒரு IR பிளாஸ்டர் தந்திருக்காங்க. ஸோ இதை வந்து நீங்கள் வந்து ஒரு யூனிவர்சல் ரிமோட்டாக இந்த ஸ்மார்ட் ஃபோனை யூஸ் பண்ணி உங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மற்ற ஸ்மார்ட் அப்ளையன்சஸை வந்து நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணி யூஸ் பண்ணலாம், கண்ட்ரோல் பண்ணலாம். கீழ்ப்பக்கம் வந்து உங்களுக்கு ஸ்பீக்கர் கிரில். இதில் வந்து டூவல் ஸ்பீக்கர்ஸ் தராங்க. USB டைப் சி போர்ட், மைக் மற்றும் வந்து சிம் ட்ரே இருக்குது. இது வந்து 5G ஸ்மார்ட் ஃபோன். டூவல் 5G மற்றும் டூவல் 4G 5G ஸ்டாண்ட் பை வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ரைட் சைடில் பவர் பட்டன், அதுக்கு மேலே வந்து அலர்ட் ஸ்லைடர் இருக்குது. இந்த அலர்ட் ஸ்லைடர் வச்சு நீங்கள் வந்து வைப்ரேட், சவுண்ட் இல்லாட்டி சைலண்ட்டுக்கு வந்து நீங்கள் வந்து ஆல்டர்னேட் பண்ணிக்கலாம். ஸோ அந்த குயிக் கண்ட்ரோல் வந்து உங்களுக்கு இந்த அலர்ட் ஸ்லைடர் மூலமாக பண்ணலாம். லெஃப்ட் சைடில் வந்து உங்களுக்கு வால்யூம் கண்ட்ரோல் இருக்குது. டிசைன் வந்து பக்கவாக பண்ணியிருக்காங்க. இன் டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் தராங்க. ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்குது, ஆக்யூரேட்டாக இருக்குது. சார் வேல்யூ இப்போ நீங்கள் திரையில் பார்க்கலாம். அவுட் ஆஃப் த பாக்ஸ் எடுத்து நீங்கள் வந்து செட் பண்ணுவேன். 29GB வந்து சிஸ்டம் மற்றும் ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸுக்கு போகுது. ப்ரீ இன்ஸ்டால்ட் ஆப்ஸ்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையான ஆப்ஸ் தான் வந்து ப்ரீ இன்ஸ்டால்டாக பண்ணியிருக்காங்க. கூகுள் ஆப்ஸை தவிர உங்களுக்கு வந்து ப்ரைம் வீடியோ, ஸ்பாட்டிஃபை, நெட்ஃப்ளிக்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. அதுவும் வேண்டாம்னா நீங்கள் வந்து அதை அன்இன்ஸ்டால் பண்ணிடலாம். FM ரேடியோ இதில் வந்து இல்லை. ப்ளூடூத் 5.3 கனெக்டிவிட்டி இருக்குது. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா கோடக் சப்போர்ட் வந்து SBC, ஆப்டெக்ஸ், HD, LDAC மற்றும் AAC சப்போர்ட் வந்து உங்களுக்கு ப்ளூடூத்தில் கிடைக்குது. டூவல் ப்ளூடூத் ஆண்டனா வந்து தந்திருக்காங்க. ஸோ நல்ல ப்ளூடூத் கனெக்டிவிட்டி நல்லாவே இருக்குது. டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து 6.74 inch டிஸ்பிளே, 450 பிக்சல் per inch உங்களுக்கு கிடைக்குது. 20.1:9 ஆஸ்பெக்ட் ரேஷியோ இது வருது. 120Hz சூப்பர் ஃப்ளூயிட் AMOLED டிஸ்பிளே வந்து இதில் தராங்க. 10-bit பேனல். இது கலர் ரிப்ரொடக்ஷன் செம்மையாக இருக்குது. HDR 10+ சப்போர்ட் வந்து தந்திருக்காங்க. 360Hz டச் சாம்பிளிங் இதில் இருக்குது. ஸோ வந்து நல்ல ஒரு அருமையான ஒரு டிஸ்பிளே பேனல் வந்து AMOLED டிஸ்பிளே பேனல் வந்து உங்களுக்கு கிடைக்குது. பிளாக்லாம் வந்து ரொம்ப டீப்பாக, கான்ட்ராஸ்ட் ரேஷியோ எல்லாம் வந்து ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காங்க இந்த பேனலில். டிஸ்பிளே செட்டிங்ஸில் வந்து நீங்கள் டார்க் மோட் எனேபிள் பண்ணலாம். அதுக்கு டார்க் மோட் செட்டிங்ஸ் நிறைய தந்திருக்காங்க. ஸ்க்ரீன் கலர் மோட்னு ஒன்று இருக்குது. ஸோ விவிட் நேச்சுரல் ப்ரோ மோட் அதை வந்து நீங்கள் சூஸ் பண்ணிக்கலாம். கலர் டெம்பரேச்சர் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். அப்புறம் ஐ கம்ஃபர்ட் மோட் இருக்குது. நேச்சுரல் டோன் டிஸ்பிளேன்னு ஒரு ஆப்ஷன் தந்திருக்காங்க. அப்புறம் இமேஜ் ஷார்ப்னர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது. வீடியோ கலர் என்ஹான்சர் மோட் ஒன்று தந்திருக்காங்க. பிரைட் HDR வீடியோ மோட்னு ஒன்று இருக்குது. ஸ்க்ரீன் அடாப்டிவ் ஸ்லீப்பு. ஸ்க்ரீன் ரிஃப்ரெஷ் ரேட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 120Hz இல்லாட்டி நீங்கள் ஸ்டாண்டர்ட் 60Hzல வச்சுக்கலாம். அடாப்டிவ் ரிஃப்ரெஷ் ரேட்டும் வந்து உங்களுக்கு இதில் தராங்க. ஆல்வேஸ் ஆன் டிஸ்பிளே இருக்குது. அதுக்கு நிறைய கிளாக் ஃபேஸ் தந்திருக்காங்க. அதுவும் வந்து நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிக்கலாம். ஸோ பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து Snapdragon 8 Gen 1ல் இது வந்து பவர் ஆகுது. ஸோ அவங்களோட OnePlus 11ல் வந்து இப்போதைய லேட்டஸ்ட்டான 8 Gen 2 யூஸ் பண்ணியிருந்தாங்க. இதில் வந்து இதுக்கு முந்தின 8 Gen 1 வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஸோ அதனால தான் வந்து அவங்க வந்து காஸ்ட்டும் வந்து கொஞ்சம் குறைக்க முடிந்திருக்கு. இது வந்து ஒரு ஃப்ளாக்ஷிப் சிப் தான். என்ன முதல்ல இருக்கிறதுக்கு இது 2வது ஃப்ளாக்ஷிப் சிப் செட்னு இதை சொல்லலாம். UFS 3.12 RAM மற்றும் LPDDR5X. ஸோ நல்ல ஒரு கேமிங் பெர்ஃபார்மன்ஸ் எல்லாமே வந்து உங்களுக்கு சூப்பராக இதில் கிடைக்கும். ஸோ அதிலெல்லாம் பிரச்சனை இல்லை. மல்டி டாஸ்கிங் எல்லாமே வந்து இதில் வந்து சூப்பராக பண்ணலாம்.
இப்போ வந்து கேமராவுக்கு வருவோம். கேமரா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பின்பக்கம் வந்து 3 கேமரா தந்திருக்காங்க. சோனியோட IMX890 சென்சர் வந்து உங்களுக்கு இதில கிடைக்குது. 50 மெகா பிக்சல் மெயின் கேமரா. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, OnePlus 11ல யூஸ் பண்ண சேம் மெயின் கேமரா வந்து இதுலயும் தந்திருக்காங்க. சேம் சென்சர் வந்து இதில யூஸ் பண்றாங்க. 8 மெகா பிக்சல் அல்ட்ரா வைட் சென்சர் இருக்கு. அப்புறம் ஒரு 2 மெகா பிக்சல் மேக்ரோ சென்சர் தந்திருக்காங்க. மெயின் சென்சருக்கு வந்து உங்களுக்கு ஆப்டிகல் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இது வருது. செல்ஃபிக்கு வந்து ஒரு 16 மெகா பிக்சல் கேமரா வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. செல்ஃபியில் வீடியோ வந்து நீங்கள் வந்து எலக்ட்ரானிக் இமேஜ் ஸ்டெபிலைசேஷனோட இது வருது. நீங்கள் கேமரா மோடு போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நைட் மோட், வீடியோ, ஃபோட்டோ, போர்ட்ரேட் மோடில் போய் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ப்ரோ மோடு இருக்குது. மேக்ரோ, ஃபில்ம், ஸ்லோமோ, டைம் லேப்ஸ், லாங் எக்ஸ்போஷர், டூவல் வியூ வீடியோ இருக்குது. ஸோ ஃப்ரண்ட் அண்ட் பேக் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் வந்து வீடியோ எடுக்கலாம். அதுக்கும் சில ஆப்ஷன்ஸ்லாம் வந்து உங்களுக்கு கிடைக்குது. ஸோ ஃபோட்டோ குவாலிட்டி வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரலான ஒரு கடல் ரிப்ரடக்ஷன் இருக்குது. பின்னாடி இந்த டெப்த் ஆஃப் ஃபீல்டு வந்து நல்லா இருக்குது. ஸோ நல்ல ஒரு சாஃப்ட் பேக்ரவுண்ட் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ வந்து கேமரா வந்து நல்லாவே டியூன் பண்ணியிருக்காங்க. கேமரா வந்து நல்லாவே இருக்குது இந்த OnePlus 11Rல. செல்ஃபிஸ் வந்து நல்ல டீட்டெயில்டாக நல்லாவே வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. வீடியோவில் கூட வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து நல்ல ஸ்டெபிலைஸ்டு வீடியோ வந்து உங்களுக்கு இதில் கிடைக்கும். ஸோ இதில் வந்து ஸ்டெபிலைசேஷனில் வந்து பார்த்தீங்கன்னா, நார்மலான ஒரு ஸ்டெபிலைசேஷன் மற்றும் ஒரு அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் ஒன்று 2 ஆப்ஷன் தராங்க. ஸ்டெபிலைசேஷன் ரொம்ப நல்லா இருக்குது. வீடியோலையும் டீட்டெயிலிங்கில் வந்து நல்லாவே இருக்குது. ஸோ இப்போ வந்து அந்த அல்ட்ரா ஸ்டடியை டிசேபிள் பண்ணிட்டு வெறும் ஸ்டெபிலைசேஷன், நார்மல் ஸ்டெபிலைசேஷனில் எடுக்கக்கூடிய வீடியோஸ் ஆகிடுது. முதல்ல வந்து அல்ட்ரா ஸ்டெபிலைசேஷன் எனேபிள் பண்ணிட்டு நீங்கள் பார்த்தது. அடுத்து வந்து 4K வீடியோ சாம்பிள் இப்போ காண்பிக்கிறேன். இது வந்து 4K வீடியோ சாம்பிள். இதான் வந்து மேக்ஸிமம் ரெசல்யூஷன். ஃபோக்கஸ்லாம் வந்து நல்லாவே இருக்குது 4Kல கூட. ஃப்ரண்ட் கேமராவில் வீடியோ எப்படி வரும்? இப்படி வரும். நல்ல காற்று அடிக்குது டெராஸில். பேட்டரி பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து 5000 mAh பேட்டரி தந்திருக்காங்க. 100 வாட்ஸ் சார்ஜிங் சப்போர்ட்டோடி வருது. ஒரு 25 நிமிஷத்தில் இதை வந்து நீங்கள் ஃபுல் சார்ஜ் பண்ணிடலாம். ஸோ நல்ல ஒரு பேட்டரி லைஃபும் இதில் வந்து உங்களுக்கு எதிர்பார்க்கலாம் ஃப்ளாக்ஷிப் ஸ்மார்ட் ஃபோன் பார்க்கும்போது. சாஃப்ட்வேரை பொறுத்த வரைக்கும் ஆண்ட்ராய்ட் வெர்ஷன் 13ல் அவங்களோட ஆக்சிஜன் ஓஎஸ் வந்து இதில் யூஸ் பண்ணுறாங்க. ஒரு க்ளீனான ஒரு நல்ல ஒரு ஓஎஸ், கலர்ஃபுல்லாக ஐகான்ஸ்லாம் போட்டு தந்திருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ்லாம் வந்து உங்களுக்கு இதில் கிடைக்குது. ஸோ இதான் வந்து OnePlus 11R. எனக்கு OnePlus 11 அதிக விலையாக தோணுது, அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த OnePlus 11R வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸாக இருக்கும். ஒரு ஃப்ளாக்ஷிப் ஆண்ட்ராய்டு எக்ஸ்பீரியன்ஸ் நான் யூஸ் பண்ணணும், அது OnePlusோட ஒரு ஸ்மார்ட் ஃபோன் யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்களுக்கு இது வந்து ஒரு நல்ல ஒரு சாய்ஸ். டிசைன் நல்லாவே பண்ணியிருக்காங்க. கேமரா நல்லா இருக்குது. டிஸ்பிளே சூப்பராக இருக்குது. நல்ல ஒரு ஃபாஸ்ட் சார்ஜிங்கும் தராங்க. பேட்டரியும் 5000 mAh பேட்டரியோடு இது வருது. ஸோ OnePlus 11R பற்றி உங்களோட கருத்துக்கள் கமெண்ட் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு இருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காம தமிழ் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோ சந்திக்கும் வரை உங்களது விடைபெறுவது ரஷ்மாஜன். தமிழில் பேசி டெக் தமிழா பரு.